வணக்கம் மாணவர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு வளமை போல் வந்து இது பொலிட்டிக் வீடியோ இல்லாமல் ஒரு ட்ராவலிங் வீடியோ இது அமைய போகுது. ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங். இதில் வந்து கனடாவில் நான் டிக்டாக்கில் வீடியோக்கள் பார்க்கும்போது வந்து சிவகுமார் அன்னையோட குக்கிங் சேனல் வந்து நான் பார்ப்பேன். ஆனால் ஃபுல்லாக எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாடி வந்து பார்ப்பேன். அதை வந்து பிடிச்சிருந்தா அம்மாட்ட கடத்தி விடுவேன். அப்படித்தான் பக்கத்தில் எங்களோட வீடு பக்கத்தில் எங்கே தான் இருக்கிறாருன்னு தெரியும். அப்போ அவருக்கு மெசேஜ் அனுப்பினேன். இப்போ எனக்கு நத்த லீவில் வந்து விடுமுறைக்கு வீட்டை போயிருந்தேன். அப்போ வீட்டு போட்டு திருப்பி வரும்போது இந்த விடுமுறையில் வந்து பக்கத்தில் தானே எங்கேயும் சந்திக்கலாமான்ட்டு அவர் இருந்தேன். அவரும் சொன்ன எந்த இடத்துல இருக்கிறாருன்னு. அப்போ அந்த இடம் வந்து நான் இருக்கிற இதுக்கும் வேலை செய்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இப்படி எப்போ சந்திக்க நேரம் இருக்கான்ட்டு. நான் வந்து வேலைக்கு திருப்பி வருவேன். அந்த வேலைக்கு வரும்போது அந்த பாதையில் தான் அந்த இருக்குது. அந்த ஓட்டுப்பான் நான் வேறு ஓட்டுப்பானுக்கு நடுவில் சரியான நடுவில் வேலை இடத்துக்கு உங்களோட வீட்டுக்கு நடுவில் வந்து அவர் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கு உங்களை சந்திக்கலாமா உண்டு. அவர் தான் வேலை நிற்கிறான், நான் சந்திக்கலாமான்ட்டு அவர்கிட்ட இது இன்டர்வெலுக்கு வந்து சந்திக்கலாமான்ட்டு சொன்னார். அப்போ இந்த இன்டர்வெலுக்கு வந்து நாங்கள் ஒரு பெட்ரோல் டைமில் வந்து சந்தித்தோம். கோப்பியுமா வாங்கியிருந்தார். இது வரும்போது வந்து கிஷன் ப்ரெசன்ஸும் தந்து விட்டார். நான் அதை எதிர்பார்க்கல, ப்ரெசன்ஸும் தந்து விட்டுருந்தார். நன்றி அண்ணா. அந்த அண்ணா வந்து குறிப்பாக வந்து எங்களோட அடுத்த சமுதாயத்துக்காண்டி இது தமிழ் டொச்சில் இல்லாமல் தமிழில் அது தமிழை வளர்க்கணுன்ற ரீதியில் வந்து தமிழில் வந்து இந்த இதை எப்படி சமைக்கிறது, அந்த எப்படி வந்து இங்கே ஜேமன் சாப்பாடுகள் எப்படி செய்கிறன்ற விடயமும் ஆனால் தமிழ் சாப்பாடும் அவர் செய்வார். என்ன தமிழ் சாப்பாடும் சில மாற்றிருக்கிறேன். கூடுதலாக வந்து ஜேமன் சாப்பாடு கேத்தரிங் அவர் செய்கிறார். 18 வருஷமாக வந்து ஷெஃப் குக்கா ஜேமனில் ஷெஃப் குக்கா வேலை செய்கிறார். சுவிஸில் இருந்துட்டு இங்கே ஜேமனில் 18 வருஷமாக வந்து ஷெஃப் குக்கா ஒரே ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்துருக்கிறார். இந்த அவற்றை சேனல் வந்து இதான் அவற்றை சேனல். இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அவற்றை இதில் வந்து கூடுதலான வீடியோக்கள், குறிப்பாக வந்து இந்த வீடியோ இந்த போட்டு சிவகுமார் இந்த யூடியூப் டைம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைக்கு நான் உங்களை செய்து காட்ட போகிறது வந்து மர்ம கூப்பன், அதாவது ஜெர்மன் பாசையில் சொல்லுவாங்க மர்ம கேக். அதாவது தமிழில் சொல்ல போனால் சப்புலாட கேக். இந்த கக்காவு புல்வர் போட்ட கேக் செய்து காட்டுறேன். இதை இலகுவாக ஈஸியாக எப்படி வந்து இலவில் வந்து நீங்கள் சமைக்கலாம்ன்றது வந்து அவர் உங்களுக்கு எல்லா முறையான இது அவற்றை இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொண்டிருக்கிறோம். எங்கே இவ்வளோ ஐடியா இருக்குது, இவ்வளோ சாப்பாடு இருக்காண்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோத்துக்கு வந்து குக்கிங் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது கத்தரிங் இதில் வந்து அவர் செய்கிறதையும் வேலை செய்கிறதையும் வந்து உங்களுக்கு காட்டுறார். அது வந்து யூடியூப்பில் டிக்டாக்கில் கொஞ்சம் காட்டுறார். நீங்கள் இது யூடியூப்பில் போனீங்கண்டா சிவகுமார் ஜேமனி என்ற சேனலில் வந்து யூடியூப்பில் போனீங்களென்றால் நீங்கள் வந்து அவற்றை முழு காணொலியும் வந்து பார்க்கலாம். டிக்டாக்கில் கொஞ்சம் இது பார்க்கலாம். இப்படி இது யூடியூப்பில் வந்து ஃபுல்லாகவே அவர் காட்டி கொண்டு இருக்கிறார். அப்படி செய்முறை இதிலெல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறார். அதோட வேண்ட ஃப்ரெண்ட்ஸ் மேலே வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு பல விடயங்கள் எங்கெங்கே வேலை செய்கிற இடத்துல இருந்து அவர் அந்த வீடியோக்கள் எடுத்து காட்டி கொண்டிருப்பார். சிலபடி வீடியோக்கள் வந்து அவற்றை பயணம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இருக்கும். இலங்கைக்கு பயணம் அல்லது வேறு போத்துக்கள் அப்படின்னு வேறு நாட்டுக்கு போடுற பயணங்களையும் வந்து அவர் அதில் போட்டு கொண்டிருப்பார். அவற்றை நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்குது. இந்த இதில் வந்து அவர் ஜேமன் மொழியிலையும் செய்யலாம். ஆனால் எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது பயனுள்ளதாக இருக்கணும்னதுக்காண்டி இங்கே இப்போ வந்து நாங்கள் ஸ்பீட்டான எங்களோட ஜென்ரேஷனில் வந்து இங்கே எங்களோட அடுத்த சமுதாயம் வந்து எங்களோட இலங்கை சாப்பாட்டையும் பார்க்க ஜேமன் சாப்பாடு தான் கூட இதை சாப்பிடுவினோம். அப்படி சமைக்கும் போதும் வந்து அவர்களுக்கும் அவர்களுக்கு இந்த லைனில் போய் வந்து அதை தமிழில் செய்து காட்டி இதன்ற டொச்சில் செய்யாமல் வந்து தமிழில் செய்து காட்டி அப்படி இந்த இதில் ஜேமன் லைஃப்பில் வாழ்கிற அந்த தமிழாக்களும் வந்து பார்த்து பயனுடையக்கூடியதாக இருக்கிற மாதிரி வந்து செய்திருக்கிற அந்த சேனல். முன்னாடியாக இந்த ஜேமன் முறைப்படி சமைக்க விரும்புகிற எங்களோட தமிழ் பிள்ளைகள் வந்து அதை ஜேமன் முறையில் பழகி கொண்டு தமிழையும் வந்து சேர்ந்து கற்றுக்கொள்ளினோம். இது தமிழ் அவர் சொல்லிக் கொடுக்குறபடியாக தமிழையும் வந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவற்றை சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். இது பொலிட்டிக் பிடிக்காதவர்களுக்கு வந்து இப்படி ட்ராவலிங்கும் குக்கிங் வந்து அநேகமாக பிடிக்காதவர்களும் யாரும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சோறு முக்கியம், சாப்பாடு முக்கியம். முன்னாடியே அந்த ரீதியில் வந்து சாப்பிடாதாக்கள் உயிர் வாழ முடியாது. அவற்றை சேனல் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் அவற்றை ஒரு வருஷத்துக்கு மேலேயே அவற்றை சேனலை வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யூடியூப்லேருந்து டிக்டாக்லேயும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் போய் பாருங்கள். ஒரு ஈழத்தமிழர் இங்கே ஷெஃப் குக்கா வேலை செய்கிறார். நல்ல பல விதவிதமான சமையலை வந்து உங்களுக்கு காட்டுறார். உங்களுக்கு பிரயோசனம் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
சிவகுமார் அண்ணன் யூடியூப் உங்களோட யூடியூப் சேனல் சொல்லுங்க. யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. சிவகுமார் ஜெர்மனி தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்ப நீரம் பண்ணுங்க. ஓகே.